ஹே டிபசிகளே ஜூலை 2 2025 இன்னைக்கு காலையில் எளிமை கல்லூரிக்கு செல்வதற்காக ஹாஸ்டல் கொடுத்த தோசையை சாப்பிட்டு விட்டு நம்ம நார்மலாக இருக்கக்குள்ள ஸ்டென்ட் ஜான்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல் இல்லைங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு எஃப்டிபிக்காக வந்திருக்கும். ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கீழே நான் முதல்வன் கீழே இந்த கான்செப்ட் வரும். ஸோ 60 பேர்த்துக்கு ஒரு ஸ்டாஃப் வந்தாகணும். நாங்கள் ஏன் இந்த காலேஜுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்சஸ் சூப்பர் ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே அசம்பிள் ஆகிருந்தாங்க. கவர்மெண்ட் எஸ்எஃப்ஐ எல்லாருமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இருந்துமே வந்துட்டாங்க. லெதர் இன்ஜினியர், டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ பேப்பர் டெக்னாலஜி, டிப்ளமோ கார்மெண்ட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த கோர்சஸ் எல்லாமே சூப்பர் கோர்சஸ், எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கோர்ஸ். தமிழ்நாட்டிலேயே கம்மியான ஆள் தான் வெளில வருவாங்க. ஸோ இவங்க எல்லா மைனர் கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஒன்றா வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எஃப்டிபியில் இருக்கிறோம், நான் முதல்வன் ஸ்கீமு கீழே இருக்கிறோம். நாங்கள் ஒரு பேட்சில் கற்றுக்கிற சாஃப்ட்வேர் தான் வந்து என்எக்ஸ் கேடு. நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி கடைசியாக ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு என்எக்ஸ் கேடு, இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து என்எக்ஸ் கேடில் இருக்கிறதுலையே மோஸ்ட் அட்வான்ஸான ஒரு சாஃப்ட்வேர். இதை சுற்றி முற்றி பார்த்துட்டு ஓகே ரைட் நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்குறையை போட்டு விட்டு டீ சாப்பிட்டு விட்டு ரொம்ப நாள் ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்கும். ஸோ வெளில போய் எங்கேயா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ வாங்க பாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போன இடம் தான் சங்கமேஸ்வரர் கோயில். ஸோ 3 ஆறு வந்து சங்கமிக்கிறதுனால சங்கமேஸ்வரர் கோயில்னு சொல்கிறாங்க போல். காவேரி ஆறு, பவானி ஆறு, அப்புறம் அமிர்த ஆறு அப்படிங்கிறாங்க. 3 ஆறும் ஒன்றாக சேர்ந்து கலக்கும் இடம் என்பதால் இது வந்து சங்கமேஸ்வரர் கோயில். பவானி முக்கூடல்னு சொல்லுவாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. ஆனால் நாங்கள் இப்போ காலேஜ் இருக்கிறது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் ஈரோடு பார்டர் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா வந்துடும். இங்கேருந்து மேட்டூர் டேம் வந்து 42 கிலோமீட்டர் தான். ஸோ படித்தூரில் உட்காந்து அப்படியே லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நமக்கு நீச்சல் தெரியாது, உள்ளே இறங்க ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இந்த நாள் வந்து சரி முடிஞ்சிச்சு, பசிக்கு வேறு எங்கேயா போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ குமாரபாளையம் டவுனு செம்ம டவுனு, அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், தள்ளுவண்டி கடையே கிடையாதுங்க. எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டலு, சாட் பாயிண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். ஸோ ஓகே பரவாயில்லையே, இவ்வளோ நல்ல ஹைஜீனிக்கான கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காளானு மசால் பூரி எல்லாம் வாங்கி ட்ரை பண்ணோம். காளானுமே சூப்பரு, மசால் பூரியுமே சூப்பரு. எந்த சாட் ஐட்டம் எடுத்தாலுமே 30 ரூபா, கிட்டத்தட்ட 30 ரூபா. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா ஒரு ஹைஃபையான டீ கடை. என்னடா அது இப்படி இருக்குதுன்னு பார்த்தா கடையோட பேர் சாட் GPTEAT. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் பேக்கரிக்கு சென்று விட்டோம். டீயும் நன்றாகவே இருந்தது, இந்த நாளும் நன்றாகவே சென்றது. இந்த நாளை முடித்துக் கொள்கிறேன். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கடா. போய் சரிக்க சஜஸ்ட் வீடியோ வச்சு போடுறேன். போய்